ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் சாரி ரொம்ப மாசம் கழிச்சு நம்ம பெரிய லாங் வீடியோ இப்ப தான் போஸ்ட் பண்றதுக்கு டைம் கிடைச்சது. ரியலி சாரிங்க எல்லாருக்குமே. மன்னிக்க வேண்டுகிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. நான் ஊருக்கு போயிருந்த ரீசன்ட் டேஸ அத பத்தி தான். ஃபர்ஸ்ட் நம்ம டிராவல பார்த்துடலாமா? முதல்ல பாருங்க, எங்க போனாலும் நம்ம நிக்கிக்கு முதல்ல வேலை நல்லா கொறட்ட விட்டு தூங்குறது. கார்ல ஏறினாலே நல்ல தூக்கம் அவங்களுக்கு. நாங்க வந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். ஒரு வெட்டிங்க்காக. ஸோ ஆன் த வேல பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நமக்கு ட்ராவல் பண்ணா கொஞ்சம் போர் அடிச்சுருமா. அதனால ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங்க்காக ஒரு சூப்பரான ஒரு காஃபிய குடிச்சிட்டு, செம்மையான ஒரு கொழக்கட்டைய சாப்பிட்டுட்டு, அப்படியே ஒரு பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு, லைட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்நாக்ஸ் ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இறங்கணும். ஆனா, நம்ம இன்னைக்கியோ உட்காந்து டின்னர் சாப்பிடுற மாரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். கண்ணைய அண்ணன் மாரி கண்ணைய அதெல்லாம் முடிச்சுட்டு கருப்பட்டி காஃபி வேற. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம டிராவல்னாலே இப்பல்லாம் கருப்பட்டி காஃபி தானே. பிரேக் எடுக்கிறன்ற பேர்ல நானும் நிக்கியும் என்னென்னமோ ரோட்ல நின்னுட்டு பண்ணிட்டு இருந்தோம். சரி, இந்த 2 பேரும் யார் இந்த ஃபன்னி கேர்ள்ஸ் அப்படின்ட்டு குறுன்னு ஒரு நாய் எங்களையே பார்த்துட்டு இருந்தது. அங்க பாருங்க. ஆஹா வாட் a பியூட்டி. டேய் டைகர், சோக கடல்ல முழுகிருக்கான். டைகர். அப்புறம் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி பெங்களூர் போய் ரீச் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்காம நானும் செம்ம தப்பா எடுத்து தூங்கிட்டேங்க. குட் நைட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் சீக்கிரமா வந்து ரெடி ஆயிட்டோம். எங்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போற வழியிலே அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆளா ரெடியா நின்னுட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவும் நிக்கியும். அதுக்கப்புறம் நாங்க எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்க்கு கிளம்புறோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னம்மா நீ சொல்ல வர அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. பெங்களூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள், அதாவது வருஷங்கள் கழித்து நான் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். ஒரு வாட்டி நானும் நிக்கியும் வந்து ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தனியாக போயிருந்தோம். அப்போ வந்து ஜஸ்ட் நிக்கிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் தனியா நிக்கியோட இந்த பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்தேன். ஸோ அந்த மெமரீஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன் சுத்தி. அதுக்கப்புறம் எங்க கூட வந்தவங்கலாம் வந்து ஒரு 14 பேர். நாங்க மொத்தமா ஒரு 14 மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ இவங்கலாம் தான் அந்த நம்மளோட டீம்ல இருந்தாங்க. டீம்னா இவங்க எல்லாருமே நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து நாங்க ஒரு மேரேஜ்க்கு போறதுனால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிருந்தோம். எங்க போனாலும் நம்ம ஆளுங்க சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஏர்போர்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தான் தைப்பூசம். ஸோ தைப்பூசத்து அன்னைக்கு நான் விரதம் இருந்தேன். ஸோ அன்னைக்கு ஃபாஸ்டிங்க வந்து இருக்கிறதுனால நான் எதுவுமே சாப்பிடல. முருகா முருகா ஞானபட்டிதா. யார் என்ன வேணா செஞ்சுட்டு போங்க. ஆனா நான் என் வேலைய கரெக்ட்டா செய்வேன்னு சொல்லிட்டு நிக்கியும் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீடியோ கால்ல பாருங்க, எங்க வந்தாலும் பேச்சு தான். இவங்க 2 பேருக்கும். நல்லா பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பியாச்சு. ஸோ பஸ்ல போயிட்டுருக்கும்போது நமக்கு எங்க போனாலும் ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி சரின்னு சொல்லிட்டு இந்த பஸ்லயும் ஒரு ரீல்ஸ் பண்ணும்போது, அங்கருந்து ஒரு தாத்தா நம்மள குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. என்னடா இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அதாவது நான் வந்து லிப் மொமெண்ட் தான் குடுத்தேன். பேசலாம் இல்ல. அவரு என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. பாவம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு இந்த பொண்ணுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. நாம 2 பேரும் Facebookல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். சரி ஓகே பார்த்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு வழியா வந்து ஃப்ளைட்டுக்கு வரும்போது ஓகே. ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, ரியலா நான் வந்து எக்ஸ்பெக்ட்டே பண்ணாத ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து அ நெனச்சது வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் எனக்கு நிச்சயமே இல்ல. நான் வந்து இந்த ட்ரிப்ல வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளைட் ஏறும்போது தான் ஓகே
ஓகே ஃபைனலி நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தது. ஸோ எங்கே போகிறோன்னு இப்போயாவது சொல்லுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. எனக்கு வந்து புரியுது. பட் வெயிட் பண்ணுங்க, எங்கே போய் இறங்க போகிறேன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நீ கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டல்ல அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கு தோணுது. என்னங்க நீங்க இவ்வளோ கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். பொறுத்திருந்தார் ஏதோ சொல்லுவாங்க. ஆனா தெரியாது. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, ஓகே. எப்படியோ ஃப்ளை பண்ணி நம்ம போற இடம் தான் பார்த்தீங்கன்னா குவாஹாத்தி. சொல்லிட்டேன்ல நானு. ஓகே, குவாஹாத்தி. ஸோ குவாஹாத்திக்கு தான் நம்மளோட ஃப்ளைட் வந்து போகுது. ஸோ அங்க இருக்க ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க ஏர்போர்ட் வந்து தமிழ் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி குவாஹாத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சரான என்னதுன்னு இதெல்லாம் தெரியல. பட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்தேன் நானு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து என் கூட வந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் தான் சுத்தி வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன். எல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். வேற எதுக்கு? குவாஹாத்தி வந்து ரீச் ஆனதுமே நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ண ஹோட்டல் இதுதான். நாங்க இங்க வந்து 1 நைட் தான் வந்து ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, நாங்க இங்கேருந்து கிளம்புற மாரி வந்து இருந்தது. ஸோ நாங்கள் இந்த ரூமில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. சரி, எல்லாருக்குமே வந்து செப்பரேட் ரூம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 பேர் வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நானும் நிக்கியுமே வந்து ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணோம். அந்த மாதிரி எல்லாரும் பேராக வந்து வேறு ரூம்ஸில் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து லக்கிலி பார்த்தீங்கன்னா, எனக்கும் நிக்கிக்கும் நாங்கள் போய் ஸ்டே பண்ண ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பாருங்கள், என்னோட ஃபர்ஸ்ட் ரூம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் இங்கே அந்த லைவ் கூட போட்டிருப்பேன். நான் சிக்னல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் கூட போட்டிருப்பேன். நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஜன்னல் வியூவா வந்து கிடைச்சிருது. ஆனா எங்களுக்கு சோ லக்கி யார் நாங்க. என் மூஞ்சி தான் தெரியுது. கண்ணாடி தருது. செம்ம குளிருது. இன்னும் வந்து ஷிலாங்கே போல குவாஹாத்தியில செம்ம கோல்டு. ஓ மை காட். உன் குளிர்லையடி? குளிர்து நான் காமிச்சிக்க மாட்டேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஆனா நான் காமிச்சிக்க மாட்டேன். என்னதான் ஆனாலும் இப்படிதான் இருப்போம் நாங்க. ஓகே, குட் நைட். குட் மார்னிங். புது நெயில்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? எப்படி இருக்கிறது திஸ் நெயில்ஸ்? நைஸ் இல்ல? It is rather amusing, isn't it? ஏஞ்சாச்சு, வெயிட் பண்ணுங்க. நிகிதா, காஃபி குடிச்சிட்டு இருக்கியா? இந்த காஃபி ஓகே. தேங்க் யூ ஃபார் த நெயில்ஸ். நான் தான் அந்த நெயில் டெக்னீஷியன். டெக்னீஷியனா? சரி, கிளம்பணும். ரெடியா? நம்ம பேக் பண்ணணும். மறுபடியும் கிடைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு இதெல்லாம் பேக் பண்ணணும். ஓகே, ஆல் செட், டன்னு. ஸோ அடுத்த நாள் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்மளுக்கு ஒரு நாளெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளைட்லேயும் அப்படியே ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து தான் நம்மளோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிலாங் போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பராக இருந்தது. போகிற வழியெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. சில்லுன்னு ஒரு காற்று. நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானலில் வந்து இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிளைமேட் அப்படின்னு சொன்னாலும் அதை விட கொஞ்சம் கூலிங் அதிகமாக தான் இருக்குது இந்த ஊரில். ஏன்னா குவாஹாத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு இருந்தது. ஷிலாங் போர்டு பார்த்தீங்களா இப்போது? ஸோ குவாஹாத்திலேயே நல்ல சில்னஸ் இருந்தது. ஷிலாங்கில் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு அங்கே போனால் தான் தெரியும். அந்த மாதிரி இருந்தது. நடுவில் ஒரு பிரேக்காக எல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு அங்கே வந்து சாய் அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் வந்து காஃபி வந்து ரொம்ப கஷ்டங்க. காஃபி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். டீ தான் வந்து கிடைக்குது. அந்த டீயும் என்னாச்சு? டீயா இது? இந்த டீயை போட்டதா வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. ரொம்ப சுமாராக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வியூ எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நான் பார்த்தது நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால தான் இந்த மாதிரி சின்னதாக நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். அங்கேருந்து நாங்கள் வந்து டெம்போ ட்ராவலர் தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ ஆல் 3 days வந்து டெம்போ ட்ராவலரில். அது இவங்கெல்லாம் என்னோடய கசின்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன்னே செட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ட்ராவலிங் டைமே வந்து எப்படியோ வந்து 4 hours அதுக்கு மேலேயே ஆச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே சன் செட் ஆகிடுச்சு. நாங்கள் எப்படியோ சீக்கிரமாக போகணுன்னு ட்ரை பண்ணாலும் போக முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
நாங்க வந்து போய் ரீச் ஆகறதுக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆகுதுன்னா, இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால செம்ம டிராஃபிக் வேற. பயங்கர டிராஃபிக்கு. அதனால தான் வந்து ஈவ்னிங் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போக வேண்டியதா இருந்தது. அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்க சீக்கிரமா போயிருந்தோம்னா, அது வந்து அவ்ளோ இன்னும் சூப்பரா வந்து ரசிச்சு பார்த்துருந்துருக்கலாம். ஆனா, நாங்க போய் ரீச் ஆகறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வழியில பார்த்தீங்கன்னா, நானு வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பேன் வண்டியில. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்க வந்து குளிர் மட்டும் கிடையாது. இந்த அடிக்கிற காத்துல மூக்குல வந்து அப்படியே சில்லுன்னு வந்து வருது பயங்கரமா. அதனால நம்மளுக்கு வந்து ஏதாவது வந்துரக்கூடாதே! ஓகே ஜர்னில இருக்கிறோம் வேற நம்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஃபா இருந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வந்துருச்சு. இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, லைட் லூம்ன்ற ஒரு பிளேஸு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த லைட் லூமு. புதிய வானம், இங்க இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா, செம்ம குளுரு. பயங்கர குளிரா இருந்துச்சு. ஈவன் வந்து எங்கனால வந்து ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நிக்கி ஃபோன புடிச்சு வீடியோ எடு அப்படின்னு சொன்னா, அவ கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதுன்ட்டா. இந்த டைம்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் கோல்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க அவங்க. லைட் லூம் நிஜமாவே ஒரு சூப்பரான பிளேஸு. இப்போ நம்ம வந்து இது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? என்ன டைம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க யோசிச்சு வைங்க. நான் டைம் என்னன்னு அப்புறமா சொல்றேன் நானு. ஆனா இந்த மலைங்க பாருங்க, எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான பிளேஸ்ங்க. நிஜமாவே வந்து மைண்ட் ப்ளோயிங். நிஜமா ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண இந்த பிளேஸ் வியூ பாயிண்ட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்துல பார்த்திருந்தா உங்களுக்கு இன்னும் சூப்பரா காமிச்சிருக்கலாமே அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு. நீங்க நினைக்கலாம் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி தானே இதுவும் அப்படின்ற மாதிரி. இது அப்படி இல்ல. இது வந்து ஒரு பிளேஸும் ஒரு மாதிரி அவ்ளோ டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த பிளேஸ் பர்ட்டிகுலரா வந்து லைட் லூம் என்ற இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறத விட நீங்க நேர்ல பார்க்கும்போது தான் இதோட உண்மையான அழகு தெரியுது. ஏன்னா என்னால வந்து சரியா கேப்சர் பண்ண முடியல. ஒரு பக்கம் பயங்கர பனி, சில்னஸ் அந்த மாரி இருந்தது. இருட்டிக்கிட்டே வேற இருந்தது. அதனால வந்து இதுல எவ்ளோ கேப்சர் ஆயிருக்குமோ அவ்ளோதான் தெரியும் உங்களுக்கு. பட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இது. இப்ப பாக்குறீங்கல்ல இந்த மாதிரி படி வந்து நிறைய இருக்காங்க. அந்த படிக்கு கூட அழகா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. நைட் டைம்ல பாக்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பாத் வந்து நான் போய் இறங்கி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளவே இருட்டிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாத் கீழலாம் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த இடம் வரைக்கும் கூட என்னால போக முடியல. ஏன்னா இறங்க இறங்க வந்து சில்னஸும் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இருட்டிக்கிட்டும் இருந்தது. அதனால பெருசா உள்ளுக்குள்ளலாம் என்னால போய் பார்க்க முடியல. வீடியோவும் எடுக்க முடியல. பாருங்க இந்த மாரி தான் அந்த பாத்தெல்லாம் இருந்தது. அந்த சைடெல்லாம் யாருமே இல்ல. ஏன்னா இருட்டுனதுனால எல்லாருமே வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து உள்ள போறதுக்கு வந்து டிக்கெட் வாங்குறாங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து ₹30 பெர் பெர்சன் வந்து ₹30ன்னு சொல்லி டிக்கெட்டும் சார்ஜ் பண்றாங்க. அது நம்ம பே பண்ணிட்டு அழகான இந்த வியூவ வந்து சூப்பரா வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போறதுக்குள்ளவே ஃபுல்லாவே இருட்டிடுச்சுங்க. பாருங்க எவ்ளோ இருட்டிடுச்சு பாருங்க. ஆக்சுவலா என்ன டைம் தெரியுங்களா? இது வந்து கரெக்ட்டா வந்து 4:55 என்னமோ ஆகுது. அவ்வளோதான் டைம். அதுக்குள்ள வந்து நல்லா இருட்டிடுச்சு. நாங்க வேன் கிட்ட போறதுக்குள்ள ஒரு 5:15 ஆயிடுச்சு. அதுக்குள்ள செம்ம இருட்டிடுச்சு. நாங்க நெனச்சோம் ஏதோ ஒரு 6:30 இருக்கும் போல இருக்கு. அதனால தான் இருட்டிடுச்சு. ஆனா ரொம்ப சீக்கிரமா இருட்டிடுச்சு அந்த பிளேஸ்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி டின்னர் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு என்னோட கசின்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி நானும் நிக்கியுமே வந்து சரி அந்த ரோட்ல நடக்கலான்னு பார்த்தா, அது கொஞ்சம் மேடா இருந்தது. அதே நம்ப ஊட்டி ரோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாரி தான். ஸோ அந்த வேல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. நல்லா இருந்தது. என்ன இருக்குன்னு கேட்டா மோமோஸ் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு நூடுல்ஸ் மாரி இருக்குமே அதுக்கு பேர் என்ன? இக்காங்கொக்கா இல்ல சைனீஸ் புட்டியா அது? அந்த நூடுல்ஸ்க்கு வந்து சௌமின் சொல்லி பேர் போல இருக்கு. எனக்கே தெரியாது. நிக்கி தான் சொன்னா. அப்போ வந்து அந்த 2த்தையுமே தான் ஆர்டர் பண்ணோம். நிக்கிக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சரின்னு சொல்லி இத வாங்கி சாப்பிடலாம். அங்க வந்து மோமோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அது குட்டி கடையில அழகான குட்டி டேபிள் போட்டு அங்க வந்து சுட சுட வந்து இந்த அவ்ளோ பண்ணையில வந்து இந்த சூடா இத சாப்பிடும்போது வாவ்! அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுதுல்ல? ஆகும் தான். ஏன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க வந்து ஒவ்வொரு மோமோஸும் ஒரு
ப்ரைஸ் ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விலைங்க. இங்கே வந்து ஒரு விலை இருந்துச்சு. அதே வந்து மார்க்கெட் சைட் போனீங்கன்னா நிறைய வந்து கடைங்கள்லாம் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா இன்னும் கம்மியா கிடைக்கிது உங்களுக்கு மோமோஸ் எல்லாம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. நைஸ் இல்லை பா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் கேப் ரிமூவ் பண்ண நான். வாவ், இதுதான் ரெஸ்ட் ரூம். இந்த பக்கம் என்ன இருக்கு? இது வந்து நாங்க ஷிலாங்க்கு வந்து ஸ்டே பண்ண ஹோட்டலுங்க. இதுவும் சூப்பரா இருந்தது. குவஹாத்தில நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஹோட்டலு. இது வந்து ஷிலாங்ல வந்து ஸ்டே பண்றது சூப்பரா இருந்தது. பட் வந்து இன்னும் நிறைய இருக்குங்க வீடியோஸ் வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்கு. எல்லாமே ஒரே வீடியோ இந்த வீடியோல காமிச்சா லாங் ஆயிடும். அதனால நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து கண்டினியூ ஆகும். 2வது பாகத்துக்கான ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அங்கதான் பக்குன்னு இருந்துச்சு. பாடி தாங்க.